தாவேகாவோட கூட்டம் நடக்குதுனால ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும் அப்படிங்கறது வழக்கமாக்கிடுச்சு. அப்படிதான் சமீபத்துல சேலத்தில் நடந்த தாவேகா நிர்வாகிகள் கூட்டத்துல வட மாநிலத்தை சேர்ந்த சுராஜ் அப்படிங்கிற ஒரு இளைஞர் வந்து உயிரிழந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வட மாநிலத்தை சேர்ந்தவர் எப்படி தமிழகத்துல நிர்வாகி ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கு. இந்த கேள்வி இருக்கக்கூடிய நிலைமையில இவர் எப்படி உயிரிழந்தாரு அப்படின்னு விசாரணை செய்யும் போது பலதரப்பான பதில்கள் வந்து தாவேகா கிட்ட இருந்தும் அவங்க குடும்பத்துக்கிட்ட இருந்தும் வந்து ரெண்டுமே முரண்பாடா இருக்கிறதுனால இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மரணம் ஒரு மர்ம மரணம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே கரூர்ல 41 பேர் உயிரிழந்த அந்த ஒரு வழக்கு வந்து சிபிஐ வந்து விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த விசாரணையில விஜயோட பெயர் இணைக்கப்படுமா, குற்றப்பத்திரிகையில விஜயோட பெயர் வருமா அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, மிகப்பெரிய கேள்வி இருந்தது. இன்னுமே விஜயோட பெயர் வந்து குற்றப்பத்திரிகையில இணைக்கப்படாம தான் இருக்கு. ஆனா அதே மாதிரி இந்த ஒரு வழக்குல இருந்து விஜய் தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு செய்தியுமே இருக்கு. என்ன நடந்துச்சு அப்படிங்கறத விரிவாக பார்க்கலாம். வெல்கம் டு மதிமுகம் டிகோ. நான் இசை. பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். பிப்ரவரி 13 சேலத்துல தாவேகாவோட நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது. கவனிக்கணும், நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்துல கலந்துகிட்ட வட மாநிலத்தை சேர்ந்த சுராஜ் அப்படிங்கிற ஒரு இளைஞர் வந்து உயிரிழந்தாரு. நிர்வாகிகள் கூட்டத்துல இது வந்து ஒரு மக்களோட பொதுக்கூட்டம் கூட கிடையாது. பொதுக்கூட்டம் அப்படிங்கிறதுனால பல தரப்பு மக்கள் வந்திருப்பாங்க. வட மாநிலத்தை சேர்ந்தவரும் வந்திருக்காங்க. விஜயோட ஃபேன்ஸ் வந்து ஆல் இண்டியா லெவல்ல இருக்கிறதுனால சோ வட மாநிலத்திலிருந்து வரது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஆனா நடந்தது ஒரு நிர்வாகி கூட்டம். இந்த கூட்டத்துல வட மாநிலத்தை சேர்ந்த சுராஜ் அப்படிங்கிற ஒரு இளைஞர் வந்து கலந்திருக்கிறாரு. கலந்துகிட்டது மட்டும் இல்லாம அவர் வந்து இறந்து போறாரு. இறந்து போனதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற விசாரணையில ஃபர்ஸ்ட் இவர் வந்து ஹீட் ஸ்ட்ரோக்னால இறந்தாரா, இல்ல அப்படின்னா கரூர்ல நடந்த மாதிரி அந்த கூட்ட நெரிசல்னால இவர் வந்து உயிரிழந்தாரா அப்படின்னு கேட்கும்போது இவர் வந்து மாரடைப்பால உயிரிழந்தாரு அப்படின்னு தாவேகா தரப்புல இருந்து பதில் அளிக்கப்பட்டுச்சு. ஆனா இவங்க குடும்பத்துல போய் விசாரிக்கும் போது மாரடைப்பு இது வரைக்கும் வந்து சுராஜுக்கு வந்ததே கிடையாது, ரொம்ப ஹெல்தியான பையன், இவனுக்கு வந்து இது வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட குடும்பத்தினர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வட மாநிலத்து இளைஞன் எப்படி தமிழகத்துல வந்து ஒரு நிர்வாகி ஆக முடியும்? இது நடந்தது வந்து நிர்வாகிகள் கூட்டம். இதுல எப்படி சுராஜ் வந்து கலந்துகிட்டாரு அப்படிங்கும் போது காவல்துறை தான் சுராஜை வந்து உள்ள அனுமதிச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் காவல்துறை அப்படின்னு தாவேகா தரப்புல இருந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா புஷியானந்த் கூட சுராஜ் நெருக்கமா இருக்கக்கூடிய புகைப்படங்கள் எல்லாமே அடுத்தடுத்து வெளியாகி இது ஒரு பொய்யான தகவல் அப்படிங்கிறது தெரிய வந்தது. அதே மாதிரிதான் சுராஜ் வந்து மாரடைப்பால இறந்திருக்கிறாரு, இவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, இதுக்கும் தாவேகாவுக்கும் என்னங்க சம்பந்தம், ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு தாவேகா வந்து குறை சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண்ராஜ் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. குடும்பத்தில இருந்து வந்து இது வந்து இல்ல, ஹார்ட் அட்டாக் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு அப்புறமா அடுத்த லெவலுக்கு அவங்க எப்படி போறாங்க அப்படின்னா இது வந்து வெயில்னால வந்தது, ஹீட் ஸ்ட்ரோக்கா இருக்கலாம். ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கு காரணம் என்னன்னா இதுக்கும் காரணம் வந்து காவல்துறை தான். இந்த இடத்துல வந்து திமுக வந்து குறை சொல்ல முடியல. அதனால காவல்துறை தமிழக அரசு மேல ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா 12 இருந்து 3 மணி வரைக்கும் காவல்துறை வந்து அனுமதி கொடுத்திருக்காங்க. இந்த உச்சி வெயில்ல எங்களுக்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னா எங்களை பார்க்க வரக்கூடிய நிர்வாகிகள், அது பொதுமக்கள், இல்ல வட மாநிலத்தை சேர்ந்தவர், இல்ல ஆல் இண்டியா லெவல்ல இருந்து வரக்கூடிய எல்லா ரசிகர்களுக்குமே வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வந்து வரதான் செய்யும். இதுக்கு காரணம் காவல்துறை தான், முழுக்க முழுக்க காவல்துறை தான் பொறுப்பேற்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை தாவேகா தரப்புல இருந்து எடுத்து வச்சிருந்தாங்க. ஆனா இந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பொய்யானது அப்படிங்கறத தமிழ்நாடு ஃபேக்ட் செக் டீம் கண்டுபிடிச்சு ஒரு கடிதத்தையே வந்து வெளியிட்டு இருந்தாங்க. என்ன கடிதம் அப்படின்னா காவல்துறைக்கு அந்த மாவட்ட செயலாளர் ஒரு அனுமதி கடிதம் கொடுத்திருப்பாரு இல்லையா, இந்த டைம்ல இருந்து இந்த டைம்ல இந்த இடத்துல நாங்க வந்து கூட்டம் நடத்த போறோம், இந்த கூட்டத்துக்கு நாங்க இந்த ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சிருக்கோம், அங்க வரக்கூடியவங்க எல்லாம் பாதுகாப்பா தான் இருப்பாங்க, அதனால எங்களுக்கு வந்து அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு சேலம் மாவட்ட செயலாளர் வந்து கொடுத்த அந்த கடிதத்தையே வெளியிட்டு அந்த கடிதத்துல 12 இருந்து 3 மணி வரைக்கும் தான் இவங்க வந்து அனுமதி கேட்டிருக்காங்க. சோ கேட்ட நேரத்துல தானங்க அனுமதி கொடுக்க முடியும். இதை தாண்டி இவங்க எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து இல்லப்பா 12 இருந்து 3 மணி வரைக்கும் கூட்டம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும், நீங்க சாயங்காலம் 6 மணிக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையால சொல்ல முடியாது. அப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 6 மணிக்கு இவங்க கொடுத்தாங்க, இருட்டுல வந்து கூட்டம் வந்து அதிகமாயிடுச்சு, யார் எங்க நிக்கிறாங்கன்னே தெரியாம போயிடுச்சு, அதனாலதான் இந்த அசம்பாவிதம் நடந்துடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கேட்ட டைமிங்க தான் காவல்துறை கொடுத்திருக்காங்க. இதுல காவல்துறைக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமே இல்ல அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்து இப்போ டிஎன் ஃபேக்ட் செக் அவங்க வந்து வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. இப்படி எல்லா விஷயத்திலுமே முன்னுக்கு பின் முரண்பாடா தாவேகா வந்து பதில் சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மரணம் அப்படிங்கிறது எதனால நடந்துச்சு, இது வந்து வெயில் காரணமா நடந்துச்சா, ஹீட் ஸ்ட்ரோக் வந்ததா, இல்ல அப்படின்னா கரூர்ல நடந்த மாதிரி அந்த 41 பேர் உயிரிழந்தாங்க இல்லையா கூட்ட நெரிசல் காரணமா, இந்த மாதிரி கூட்ட நெரிசல் ஏதாவது நடந்திருக்குமா, இவங்க 5000
பேருக்கு தானே அனுமதி கேட்டிருக்காங்க. 5000 விடவே அதிகமாக வந்திருந்தாங்களா? கூட்ட நெரிசல் வந்து அப்போ எப்படி நடந்திருக்கும்? 5000 பேருக்குள்ளயுமா கூட்ட நெரிசல் நடக்கும்? ஆயிரக்கணக்கான மக்களை வச்சு மத்த கட்சியினர்கள் எல்லாமே கூட்டம் நடத்திட்டு தான் இருக்காங்க. தாவிகாவினர் வந்து லட்சக்கணக்கான நிர்வாகிகள் வச்சு கூட்டம் நடத்திருந்தாங்க. அதிமுகல இருந்து ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் வச்சு கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ வந்து பிரச்சார கூட்டம் வந்து அதிமுக களத்துல இறங்கி செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி எல்லா கட்சியுமே இறங்கி களத்துல செயல்பட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்கள பாக்குறதுக்கும் தொண்டர்கள் எல்லாருமே வந்துகிட்டே தான் இருக்காங்க. ஆனா அங்க நடக்காத அந்த அசம்பாவிதம் வந்து தாவிக கூட்டத்துல மட்டும் நடக்குது. உண்மையாவே வந்து ஒருவேளை இவங்க சொல்ற மாதிரி சுராஜுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் தான் வந்துருச்சா, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இவருக்கு வந்து உயிர் போயிடுச்சா, இப்படி பல கேள்விகள் இருக்கு சுராஜ் எப்படி உயிரிழந்தாரு அப்படிங்கிறதுக்கு. சோ இதுக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் உடற்குறாய்வு, அதாவது போஸ்ட்மார்ட்டம் பண்ணா மட்டும்தான் இது வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு உண்மை வந்து தெரிய வரும். அதுக்காக போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து வழக்கு பதிவு பண்ணணும். சோ இந்த வழக்கை வந்துட்டு ஒரு மர்ம மரணம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை இப்போ வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே கரூர்ல 41 பேர் வந்து கூட்ட நெரிசல்னால உயிரிழந்தாங்க. இந்த வழக்கு தமிழ்நாடு அரசு விசாரிச்சுட்டு இருந்தது. அதுக்கப்புறமா அது வந்து எங்களுக்கு சிபிஐ தான் வேணும் அப்படின்னு அடம்பிடிச்சு தாவிகா வந்து சிபிஐ விசாரணையே கேட்டு இப்போ சிபிஐ வந்து இந்த வழக்கு வந்து விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வழக்குல விஜயோட பெயர் வந்து வருமா? விஜய் தானே முக்கியமான குற்றவாளி, விஜயை பார்க்கறதுக்கு தானே ரசிகர்கள் எல்லாமே வந்தாங்க. சோ இந்த பொறுப்பு வந்து விஜய் தானே எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு கேள்வி இருந்துட்டே இருந்தது. ஆனா விஜயோட பெயர் வந்து குற்றப்பத்திரிகையில இன்னுமே இடம்பெறாம தான் இருக்கு. விசாரணை மட்டும் தான் 2 கட்டமா நடந்திருந்தது. சோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி டெல்லியில விசாரணை நடக்கிறதுனால நீங்க வந்து பல கட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடத்திருப்பீங்க. டெல்லியில விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது விஜயால கால் பண்ணி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது வரைக்கும் கேட்க முடியும். சோ இதே மாதிரி தமிழக அரசு கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இந்த மரணத்துக்கான உண்மை வந்து கண்டிப்பா வெளியே வரும். சோ இந்த வழக்குல இருந்து விஜய் வந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இப்போ கிடைச்சிருக்கு. இந்த நிலைமையில தான் அடுத்த கட்டத்துக்கு தாவிகா ரெடியா இருக்காங்க. அதாவது அடுத்ததா சேலம் இப்போ முடிச்சிருக்காங்க. சேலத்துக்கு அப்புறம் வேலூர்ல வந்து பிப்ரவரி 23ஆம் தேதி ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு தாவிகா முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த பொதுக்கூட்டத்துக்காக மறுபடியும் ஒரு கடிதம் வேலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வேல்முருகன் அவர் வந்து காவல்துறைக்கு ஒரு கடிதத்தை கொடுத்திருக்காங்க. அந்த கடிதத்துல நாங்க வந்து இந்த மாதிரி அசம்பாவிதம் எல்லாம் நடக்காம பாத்துக்குவோம். நாங்க வந்து அங்க வரக்கூடிய பொதுமக்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே நாங்க செஞ்சு கொடுத்திருக்கோம். அவங்க குடிக்கிறதுக்கு தண்ணியா இருக்கட்டும், கழிப்பறையா இருக்கட்டும், அவங்களுக்கு முதலுதவி செய்யறதுக்கான வசதியா இருக்கட்டும், இப்படி எல்லா வசதியுமே அடிப்படை வசதிகளை நாங்க செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு மாவட்ட செயலாளர், அதாவது வேலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வேல்முருகன் வந்து இப்ப காவல்துறைக்கு ஒரு கடிதம் கொடுத்திருக்காரு. காவல்துறை சார்பில் இருந்து பதிலுக்கு வந்து கேள்வியுமே கேட்டிருக்காங்க. சேலம்ல வந்து என்ன நடந்தது தெரியும்ல, வெயில்ல வந்து இந்த மாதிரி நடந்துச்சு, இதுக்கெல்லாம் நீங்க வந்து என்ன முன்னேற்பாடு வச்சிருக்கீங்க, சோ கரூர்ல வந்து இப்படி எல்லாம் நடந்துச்சு, தொடர்ந்து வந்து நடந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நாங்க இதெல்லாம் சரியா பாத்துக்கோங்க, இந்த தடவை எதுவுமே நடக்காது, எங்களை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை கிட்ட ஒரு கடிதமே கொடுத்திருக்காங்க. அதுவும் இந்த கூட்டத்துல 25,000 பேர் கலந்துக்க போறாங்களா, ஏற்கனவே 10,000 பேர் கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 30,000 பேர் கலந்துருந்தாங்க. ஒரு பிரச்சனை நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இந்த கூட்டத்துல வந்து 25,000 பேர் கலந்துக்க போறதா காவல்துறை கிட்ட அனுமதி கேட்டிருக்காங்க. இதுக்காக 33 ஏக்கர் பரப்பளவுல அகரம்சேரி அப்படிங்கிற ஒரு பகுதியில வந்து ஒரு மைதானத்தை தாவிகாவினர் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு வாரமா இந்த மைதானத்தை தாவிகாவினர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்துல விஜய் வந்து என்ன பேச போறாரு, என்ன பஞ்ச் டயலாக் அடிக்க போறாரு, அங்கேயும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டா என்ன செய்யறது அப்படிங்கிற பதட்டத்துல இப்ப மக்களும் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. இத தவிர்த்து தாவிகாவோட விருப்ப மனு தாக்கல் அப்படிங்கிறது இப்போ வந்து முக்கியமான பேசு பொருளா மாறி இருக்கு. என்ன அப்படின்னா, யாரெல்லாம் வந்து தேர்தல்ல போட்டியிட விருப்பப்படுறீங்களோ எல்லாத்துக்குமே வந்துட்டு விருப்ப மனு நாங்க வந்து கொடுக்குறோம். அதை வாங்கி நீங்க ஃபில் பண்ணும்போது வாங்கும்போது 100 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு ஃபில் பண்ணும்போது 10,000 ரூபாய், தனி தொகுதியா இருந்தா 5,000 ரூபாய் கொடுத்து நீங்க திரும்ப கொடுக்கணும். நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நாங்க இன்டர்வியூ எல்லாம் வச்சு உங்ககிட்ட இருக்கக்கூடிய காசு எவ்வளவு இருக்கு, நீங்க செலவு பண்ணுவீங்களா, இல்ல எங்களுக்கு நீங்க கொடுப்பீங்களா, வேற ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கறதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு உங்களை நாங்க செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் தான் தாவிக வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஆனா 2.5 மணி நேரத்துல 50,000 பேருக்கும் மேல வந்து விருப்ப மனுக்களை வாங்கிட்டு போனாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்தோம். 1 கோடி தொண்டர்கள், 1.5 கோடி தொண்டர்கள் வந்து தாவிகாவுல இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் பார்த்திருக்கோம். வீட்டுக்கு ஒரு தொண்டர்கள் இருக்கிறாங்க, மொத்தமா 2.5 கோடி வாக்குகள் இருக்கு அப்படின்னு ஒருத்தரும், மொத்தமா தாவிகாவுக்கு 30% வாக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா ஸ்டேட்ல தலைவருமே சொன்னதை நம்ம கேட்டிருந்திருப்போம். இவ்வளவு தொண்டர்கள், இவ்வளவு ரசிகர்கள் இருந்துமே 2.5 மணி நேரத்துல 50,000 விருப்ப மனுக்கள் வந்து செயலாகி இருந்துமே ஒரு தொகுதிக்கு 2 விருப்ப மனுக்கள் கூட திரும்பி கொடுக்கப்படல அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து கிடைக்க வந்திருக்கு. இதனால தாவிகாவினர் வந்து மிகுந்த மன அழுத்தத்திற்கு உள்ளாகி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலுமே இருக்கு. சோ இவங்களுக்கு வந்து வேட்பாளர்களே கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்ன அந்த விமர்சனம் உண்மையாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இப்ப வந்திருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து தெரிஞ்சுக்குவோம். இணைந்திருங்கள்.